ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி பிரெட் வித் சிக்கன் ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டூவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கையும் சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிப்புக்கு 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ரம்ப இலை அப்படின்றது பிரியாணி குருமாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லைன்னா நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற பிரியாணி இலை கூட யூஸ் பண்ணி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. தென் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு பால் கொஞ்சம் திக்காக இருக்கும். இது 2வது எடுத்தது. அப்புறம் 1/2 kg சிக்கன் வித் போன், தேவையான அளவு எண்ணெய். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலில் இருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போது வந்து இல்லை, ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். சோம்பு, ஏலக்காய், ரம்ப இலை, பச்சை மிளகாலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கி விடணும். அப்புறம் ஒரு 10 வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். 10 பல் பூண்டு சேர்த்தாச்சு. அதையும் லைட்டாக வந்து 2 பரட்டிட்டு அது கூட கேரட், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு 2ம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ வந்து சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக இதில் வந்து உப்பு சேர்க்குறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக செகண்ட் எடுத்த பாலை தான் சேர்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பால் சேர்த்திங்கன்னா குக்கர் விசில் விட்டு நம்ம அது பார்த்திங்கன்னா அப்படியே தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற பால் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் விட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரெட்டை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு இட்லி பானையை வச்சு அதில் தண்ணி ஊற்றி மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு தட்டு வச்சு ப்ரெட்டை அது மேலே வச்சுட்டு அது ஆவி வந்ததும் எடுத்துருங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி திக்கான தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி இலை சேர்த்தா ஸ்டூ. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி திக்கான தேங்காய் பாலை சேர்த்து ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி இலை சேர்த்தா ஸ்டூ ரெடி. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா தேங்காய் பால் திரிஞ்சிரும். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போது சாப்பிட்லாம் வாங்க. 2 பிரெட் எடுத்து வச்சு அது மேலே சூடான ஸ்டூ ஊற்றி சாப்பிட்டா தேவாமிரதமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிற எனக்கு கிடைக்கிற சின்ன சந்தோஷம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சரண் ஃபேமிலி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.